அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நிலைமை இப்படி என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கணும் சரி சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சஃபியாவை ஒரு சாதாரண வார்த்தையால் கேலி செய்து விடுகிறார்கள். எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் சக்கரத்து சண்டைகள் வரும். சக்கரத்து சண்டைகள் என்பது சகஜம். அதாவது ஆயிஷாவுடைய தலைமையில் ஒரு பிரிவாகவும் ஹப்சாவுடைய தலைமையில் ஒரு பிரிவாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் செயல்பட்டார்கள். அவர்கள் சண்டை போடுவது, இவருக்கு சண்டை போடுவது, இது சகஜமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை இதை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். ஒன்றும் சொல்லுது கிடையாது, சகஜம் என்று விட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அடித்துக் கொள்வார்கள், நாளைக்கு பேசிக் கொள்வார்கள், ஒன்றாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் பலமுறை சக்கரத்துக்கு சண்டைக்கு நடக்கின்ற பொழுதெல்லாம் ரசூல் அமைதியாக இருப்பாங்க, ரசிப்பாங்க அதை. ஆனால் அதே நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க, சாதாரண வார்த்தை. நாம அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக சொல்கிறோம், நம்மிடத்தில் சர்வசாதாரணமான ஒரு வார்த்தை. சஃபியா வந்துவிட்டு மீண்டும் திரும்பி செல்கின்ற பொழுது ஆயிஷா சொல்றாங்க கசீர்னு சொல்றாங்க. கசீர் குட்டையானவர், ஒரு என்ன சொல்ற, ஒரு நக்கலாக சொன்ன வார்த்தை என்ன, சஃபியா குட்டையாக இருப்பாங்க, குட்டையாக இருந்ததை ஒரு குட்டையானவள் என்று சொல்கிறார்கள். இதுதாங்க, இது என்ன தப்பு இருக்கு? சர்வசாதாரண சொல்ற வார்த்தை தான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். அவருடைய கண்ணங்கள் கோபத்தால் மாதவின் பழம் போல் சிவந்து விடுகின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டாய் தெரியுமா? நீ சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அது? லவ் முஸிஜத் பிமாஇல் பஹர் லயன்தன்ன மாஉல் பஹர் குல்லு. சொல்லி காட்டுகிறார்கள், ஆயிஷாவே நீ சொன்ன வார்த்தையை இந்த கடல் தண்ணீரோடு சேர்த்து விட்டோம் என்றால், கடல் தண்ணீரோடு இந்த வார்த்தையை சேர்த்து விட்டால் கடல் தண்ணீர் முழுவதும் நாற்றம் அடைந்து விடும். அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மனைவியாக அந்த ஆயிஷாவை கடிந்து கொண்ட நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆயிஷா சகோதரர்களே! ஆயிஷா சாதாரண சிறப்பிற்குரியவர்களா? 8 வயதில் அல்லாஹ்வின் தூதருக்கு வாக்கப்பட்டு 18 வயதில் அல்லாஹ்வின் தூதரை இழந்தார்கள். 10 வருட காலத்தில் அவர்கள் மனப்பாடம் செய்த ஹதீஸ் 2210. பெண்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து அறிவித்தவர்கள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியவர். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், ஆயிஷாவே என்னிடம் ஒரு பெண்மணி கனவில் காட்டப்பட்டார். அந்த கனவில் காட்டப்பட்ட அந்த பெண்மணியுடைய முகம் மூடி இருந்தது, திரையால் பர்தாவால் மூடி இருந்தது. நான் பக்கத்தில் சென்றேன், மூடி இருந்த அந்த திரையை விலக்கிவிட்டு பார்த்தேன், அது நீயாக இருந்தாய் என்று சொல்லப்பட்டது. இந்த பெண்மணியைத்தான் நீங்கள் திருமணம் முடிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி கனவில் காட்டப்பட்டது, அது நீயாக இருந்தாய் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் ஆயிஷா ரசூலுல்லாஹ் போவாங்களோ, ஆயிஷாவுடைய முறை வருகின்ற பொழுது எப்பொழுதுதான் ஆயிஷாவுடன் தங்குவதற்காக ரசூலுல்லாஹ் போவாங்களோ அப்பொழுதுதான் ஒரு துவா செய்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கட்டுப்பாட்டில் எது இருக்கிறதோ அந்த விஷயத்தில் என்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் நான் நீதம் செலுத்துகிறேன், நீதமாக நடந்து கொள்கிறேன். நான் எந்த விஷயத்தில் நீதம் செலுத்த முடியுமோ அந்த விஷயத்தில் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் நீதம் செலுத்தி விடுகிறேன். ஆனால் எது உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் என்ன நீதி செலுத்த முடியவில்லை. அதாவது இந்த மனசு என்பது உன்னுடைய கட்டுப்பாடு இருக்குது, ஆனா அந்த விஷயத்துல என்ன நீதி செலுத்த முடியல. ஆயிஷாவோட வந்தா எப்பொழுதெல்லாம் ஆயிஷாட்ட வர்றேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனசு ஆயிஷாவின் பக்கம் மையல் கொள்கிறது. எல்லாத்தையும் விட, எல்லா மனைவிமார்களை விட ஆயிஷாவை அதிகமாக நேசிக்கிறது. இதுல மட்டும் நான் நீதி செலுத்த முடியவில்லையா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு முறை ஆயிஷாட்ட போகும்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய அல்லாஹ்வின் தூதருக்கு மிக மிக பிடித்தமான ஒரு மனைவி. என்னுடைய மனைவி தானே, பிடித்தமான மனைவி சொன்னா சொல்லிட்டு போறா. ரசூலுல்லாஹ் விட்டாங்களா? இன்னொரு மனைவி குறித்து சின்ன குட்டையா இருக்கிறான் சொன்னா சொல்லிட்டு போறா, இல்ல என்ன வந்துச்சு போட்டு அல்லாஹ் மன்னிச்சுறான். ரசூலுல்லாஹ் என்ன விட்டாங்களா? இல்ல விடல. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னதையும் கண்டித்து சொன்னார்கள், நீ சொன்ன அந்த வார்த்தையை கடலில் அதை சேர்த்து விட்டோம் என்று சொன்னார், கடலோடு அதை கரைத்து விடும் என்று சொன்னால் கடல் தண்ணி முழுவதும் நாற்றமடையும் என்று சொன்னார்கள். என்றால் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாவின் விபரீதங்கள் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னாங்க. ஒரு முஸ்லிமுக்கு இலக்கணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை பல விஷயங்களை இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள். அப்படி இலக்கணம் வகுக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமுக்குண்டான இலக்கணம் என்ன சொல்லுகின்ற பொழுது அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவனுடைய நாவாலும் அவனுடைய கரத்தாலும் பிற மக்கள் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக இருக்கணும். பிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அவன்
அவனை கொண்டு எந்த தொல்லையும் இல்லாம துன்பமும் இல்லாம அவனால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நோவினை இல்லாம வேதனை இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். இப்படி இந்த மாதிரி ஹதீஸ்ல பல 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 தரப்பட்ட வார்த்தைகள் பல ஹதீஸ்ல வந்திருக்கின்றன. அப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதன் கணிக்கப்படுகிறான். வார்த்தைகளின் பாதிப்புகளை வைத்து ஒரு மனிதன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று அல்லாஹுவால் தீர்மானிக்கப்படுகிறான் என்ற விஷயத்தை தான் இந்த இடத்தில் அரபி சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அபூ தாலிப் எடுத்துக்கொள்ளுங்க, நாவுடைய அந்த சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னால், அபூ தாலிப் எடுத்துக்கொள்ளுங்கள். அபூ தாலிபுடைய நிலைமை என்ன? கடைசி வரைக்கும் இறந்து போற வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டாரா? இல்லையே. இஸ்லாத்துக்கு ஆதரவா தான் இருந்தாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முதுகெலும்பா தான் இருந்தார். அவரு கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருந்தார். இஸ்லாத்தை மனதில் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மூத்தா போன சமயத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லுங்க சொல்லுங்க என்று எவ்வளவு ரசூலுல்லாஹ் வற்புறுத்தியும் கலிமா சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையை சொல்லவே இல்லை. எனவே நரகத்துக்குரியவராகிவிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வின் தூதரால் அவர்கள் மூலமாக நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பார். நாவினுடைய அந்த சிறப்பு, நாவினால் மொழியக்கூடிய வார்த்தையின் சிறப்பு அது. அதே போன்று ஒரு யுத்தத்திலே உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன மனிதனை வெட்டி விடுகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு செய்தி கிடைத்த போது அல்லாஹ் தூதர் கேட்கிறாங்க, ஏன் நீ அவரை கொலை செய்தாய்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு ஏன் நீ கொலை செய்தாய் என்று கேட்ட பொழுது உசாமா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த வார்த்தையை அவன் சொன்னான். உண்மையான முறையில் தேவன் மொழியவில்லை என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹல் ஷகக்த கல்பஹு, என்னோட இதயத்தை பிளந்து பார்த்தாயா? அதுதான் சொன்னான்னு சொல்லி உண்மையா சொன்னானா பொய்யா சொன்னானா உனக்கு எப்படி தெரியும்? இதயத்தை பிளந்து பார்த்து கண்டுபிடித்தாயா என்று கோபப்படுகிறார்கள். உசாமா சொல்கிறார்கள், என்னுடைய கை சேதமே அந்த நேரத்தில் நான் இஸ்லாத்தை தழுவிருக்க கூடாதா என்று நான் எண்ணினேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் இருந்தது என்று சொன்னார்கள். என்ன பொருள்? வாயிலிருந்து நாவு வந்துருச்சா, நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிருச்சா, அவன் முஸ்லிம். உள்ளத்துல இருக்குது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ற விவரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை அருமை சகோதரனை பார்த்தோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை உத்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, கேட்குறாங்க, ஃபகுல்து, நான் கேட்டேன், மன் நஜாத் யா ரசூலல்லாஹ், வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்றால் என்ன நான் கேட்டேன். கால அம்லிக் அலைக லிசானக், சொல்லி காட்டினார்கள், உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வாயாக. அதே போன்று இன்னொரு சஹாபி சுஃபியான் பின் அப்துல்லா தக்ஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா அஹ்வஃபு மா தகாஃபு அலைய, அதிகமாக நீங்கள் பயப்படக்கூடிய விஷயத்திலேயே அதிகமாக எந்த விஷயத்தை நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சொன்னபோது ஃபஅஹத பிலிசான் நஃப்ஸிஹி, தன்னுடைய நாவை அவர்களை வெளியே எடுத்தாங்க. தன்னுடைய நாவை வெளியே எடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், வகால ஹாதா, இதுதான், இந்த விஷயத்துல தான் உன்னுடைய விஷயத்துல நான் அதிகமாக அஞ்சுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். நீ இதை பாதுகாத்துக் கொள்வாயாக, இதன் மூலமாகத்தான் நீ வெற்றி பெறும். வெற்றியின் மறுபேர் என்ன சொல்றாங்க? வெற்றிக்கு மறுபேர் என்ன? நாவை பாதுகாத்துக் கொள்ளுதல், நாவடக்கத்தை பேணுதல், இதுதான் வெற்றியுடைய மறுபேர் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாவின் விபரீதங்கள் என்பது படுமோசமானது. இந்த நாவின் விபரீதங்கள் என்பது மிக பயங்கரமானது. ஒரு வேடிக்கையான ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்லி காட்டினார்கள். என்ன சொன்னாங்க? சொல்லி காட்டுகிறார்கள், இதா அஸ்பஹ இப்னு ஆதம் துகஃபிருல் லிசான் குல்லல் ஜஸத் ஃபஇன்னல் ஆதா குல்லஹா துகஃபில் லிசான். ஆதத்தினுடைய மகன் ஒவ்வொரு நாள் காலை எழுந்த போதும், காலை நேரத்தை விழிக்கிற சமயத்தில் ஆதத்தின் மகன் விழிக்கும் பொழுது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நாவை திட்டுகின்றன. என்ன சொல்லுது? இத்தகில்லாஹ ஃபீனா, நாவே எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வாயாக, எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வாயாக. ஃபைன் இஸ்தகம்த இஸ்தகம்னா, நீ ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஒழுங்காக இருப்போம். வைனி வஜஜத யவஜஜனா, நீ கோணி விட்டால் நாங்களும் கோணி விடுவோம். நீ ஒழுங்காக இரு நாவே, எங்கள் விஷயத்தை அல்லாஹ்வை வைந்து கொள்வாயாக. நீ ஒழுங்காக இருந்தா நாங்களும் தப்பித்தோம் பிடித்தோம். நீ ஏதாவது ஏடாகுடமாக செய்து விட்டால் மாட்டிக்கொள்வது நாங்கள் தான், நாங்கள் அங்கே காயமடைவோம். செஞ்சு பாருங்க, எல்லாம் இதால வர்றது. நல்ல சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த வார்த்தையினால பிரச்சனைகள் ஏற்பட்ட உடனே